ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன தெரியுங்களா பார்க்க போகிறோம்? நம்ம சின்ன பிள்ளையில் இந்த வச்சு நம்ம விளையாடி இருக்கோம் நிறையா. இங்கே பாருங்க, இது வந்து காய் பேர் தெரியல எனக்கு. பஞ்சு காயின்னு சொல்லுவோம். அந்த காய் வந்து பச்சை கலரில் இந்த பாவக்காய் மாடலில் இருக்கும். அந்த காயை பிரித்தோம்னா இதுமாரி பஞ்சு பஞ்சாக ஓடும். அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் சின்ன பிள்ளையில் தாத்தா தாத்தா தாத்தான்னு மேலே எகிரி எகிரி குதித்து, மேலே தானே பறக்கும், இது காற்றுல பறக்கக்கூடியது. தாத்தா தாத்தா தாத்தான்னு குதித்து மேலே மேலே அதை பிடிச்சி ஒட்டுக்காக சேர்ப்போம். ஐயோ போயிடுச்சு. ஒட்டுக்காக சேர்ப்போம். இங்கே பாருங்க, இது நான் சத்தியமாக நான் சின்ன பிள்ளையில் பார்த்து ரசித்தது. அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க விளையாடும் போது இது கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அப்படியே இங்கே பாருங்க, இந்த வாசல் வழியிலேருந்து இப்படி உள்ளே வருது. எனக்கு இதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது எவ்வளோ அழகாக நான் எல்லாருமே அந்த காயை பிரித்து, அந்த சொன்ன காயை பிரித்து அந்த இதில் இந்த மாதிரி பஞ்சு நிறையா இருக்கும். அது அப்படியே மேலே பறக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப உயரெல்லாம் பறந்துட்டு போவோம். வேறு எங்கேயாவது யாராவது பிரித்து விட்டாலுமோ நம்ம பிரிக்காத பக்கம்லாம் அப்படி போய் சேரும். இது வந்து நாங்கள் வந்து இதை ஒரு ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எனக்கு இது கிடச்சிது வந்து ஒரு தெய்வமாக வந்து கொடுத்த வரோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பாருங்க, அழகாக இருக்குது. இப்போ காற்றுல பறக்குது. காற்றுல பறக்கிறதுனா பிடிச்சி கொஞ்சம் கசிக்கிட்ட மாதிரி இருக்குது. அழகாக இருந்தது இது. பாருங்கள், நாங்கள் விளையாடி இருக்கோம். நீங்களும் மேக்சிமம் 90 இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக விளையாடி இருப்பீங்க. செம்மையாக இருக்குது. எனக்கு இதை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். என்னமோ வந்து வீட்டுக்குள்ளே தெய்வமே வர மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. இது ஆனால் இத்தனை வருஷம் கழித்து இதை பார்க்குறோம். அது நம்மளை தேடி வீட்டுக்கு வருதுங்கும் போது எப்படி அது காற்று வாக்கல் தான் வந்தது. மேக்சிமம் அது சொல்லப்போனால் அப்படி தான் சொல்லுவாங்க சில பேர். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் சின்ன பிள்ளைல என்ன அது வந்து அவ்வளோ ஒரு விருப்பமாக விளையாடுவோம். காற்றுல பறந்துட்டு போவோம், மேலே எகிரி எகிரி கையால் பிடிப்போம். அப்படிங்கும்போது அப்போ வந்து அவ்வளோ ஒரு விருப்பமாக இதை விளையாடிட்டு இருப்போம். அது வந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பாருங்க, இந்த வாசல் வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு. வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு அது நான் அதை வந்து உணர்கிறேன். எனக்கு வந்து இந்த விளையாட்டை வந்து ஞாபகப்படுத்திட்டு போகுது. கடவுளோட செயலாக இருக்குமோ அப்படின்லாம் தோணுது. எனக்கு வந்து குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறதுலாம் இப்போவும் ரொம்ப பிடிக்கும். அப்போவும் வந்து பயங்கரமாக விளையாடுவோம். வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டோம், அவ்வளோ விளையாட்டு விளையாடுவோம். இங்கே பாருங்கள், அது வந்து உண்மையாகவே வந்து அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இது எனக்கு இப்போ இந்த கிடச்சிது வந்து ஒரு கடவுளாக போட்ட எப்படி சொல்கிறது, விளையாட்டோட ஞாபக சின்னம் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது இப்போ இந்த டைமில் இந்த ஏஜில் எனக்கு என்னோடய கையில் சிக்குன்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்காத ஒன்று. எனக்கு வந்து சின்ன பிள்ளையில் விளையாடின விளையாட்டு இது வந்து ஞாபகப்படுத்தி ரொம்ப மனசை கலங்க வச்சுது. உண்மையாகவே அப்போல்லாம் நாங்கள் எங்கள் தெரு பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக விளையாடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா கஷ்டம்னா என்னென்னு தெரியாது, அப்படிலாம் விளையாடுவோம். விளையாடுறதுக்கு டைம்லாம் இல்லை. அடேங்கப்பா, அதுவும் சண்டேலாம் காலையில் அதிகமாக சாப்பிடக்கூட மாட்டோம். காலையில் எந்திரிச்சு போயிட்டோம்னா, ஐயோ காற்றுல பறக்குது. அதிகமாக சண்டே அன்றைக்கெலாம் சாப்பிடவே மாட்டோம். அப்படி ஒரு விளையாட்டு. நைட்டு 8-9 மணி வரலையும், ஐயோ 9 மணி வரலையும் விளையாடுவோம். செம்மையாக இருக்குது. எனக்கு சத்தியமாக இது ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லலாம். அந்த விதையிலேருந்து பிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இது பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பஞ்சோட விதை. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட விதை இதில் தான் அந்த பஞ்சு ஒட்டி இருந்தது. காற்றுல பறக்க பறக்க கையால் பிடிக்க நீந்துடுச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி போயிருக்குள்ளே ஏதாவது ஒன்று வருதா என்னன்னு சொல்லி. சத்தியமாக தான் இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து என் கண்ணில் சிக்கும். இந்த வயசில் வந்து எனக்கு சின்ன பிள்ளையோட விளையாட்டை ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எங்களுக்கு இதை வந்து எகிரி எகிரி பிடிக்கிறது அவ்வளோ ஒரு விருப்பமாக நாங்கள் விளையாடுவோம். இந்த காய் எங்களுக்கு கிடச்சியும் இருக்குது. அதையும் நாங்கள் பிரிச்சியும் பறக்க விட்டு விளையாடிருக்கோம். சூப்பர்ப்பா, பறந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து மனசை கலங்க வச்சுட்டு போயிடுச்சு இது. ஆனால் இந்த வயசில் எனக்கு கிடச்சிதே அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷமும் இருக்குது. சூப்பர், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது கிடச்சிது. பார்க்கலாம், இன்றைக்கி
சாயந்தரத்துக்குள்ளே ஏதோ இன்னும் ஒன்று வருதான்னு பார்ப்போம். வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். நான் அந்த விளையாட்டை வந்து அவ்வளோ விரும்புகிறேன். இதை வந்து சின்ன பிள்ளையில நாங்கள் அவ்வளோ விரும்பி பிடிச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இது. மேக்ஸிமம் இன்னும் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப கேரண்டின்னு அர்த்தம் நான் எடுத்துப்பேன். சரிப்பா, என்னோட சின்ன சந்தோஷம் ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்றது தான். ஓகே, பாய்.